ஒரு அற்புதமான நாளை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த காலையில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தூக்கத்திலிருந்து ஆண்டவரே மொழிப்பை கொடுத்த ஆண்டவரே இந்த சுவாச காற்றையும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, எங்களை இந்த இடத்துல ஆண்டவரே நீர் கூட்டிட்டு வந்திருக்கிறீர் என்றால் ஆண்டவரே அதற்கு ஒரு காரணம் என்று ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்க பிரசன்னம் ஆண்டவரை எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. தூதர்களால் ஓயாமல் போற்றப்படுகிற தேவன் நீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் இருந்த ஆண்டவர் உங்களை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையில உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொட்டு வழி நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே நீரே வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை அறிந்த ஆண்டவர், எங்களை தேர்ந்தெடுத்தவர் நீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களுக்காக நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே இந்த உலகத்திற்குள்ள. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே. நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே என் கண்மலையா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் கைவிடாத தேவன். ஆமென்.
நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பாவை நோக்கி பார்ப்போமா? ஹalleluya. உங்களோட உள்ளத்துல என்ன இப்போ இருக்கிறதோ அனைத்து காரியங்களையும் அவரோட பாதப்படியில் இறக்கி வைப்போம். ஹalleluya. நன்றி நன்றி. அவர் பிரசன்னத்துல நம்ம இருக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அவர் சகலத்தையும் படைத்த தேவன். அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு அவருக்கு வல்லமை பெறனுண்டு. ஆமென். ஹalleluya. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். Sattva
ஹalleluya. நீரே எங்கள் கண்மலையா இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களிடத்துல பேசுங்க அப்பா. ஹalleluya. உங்களுக்கே ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெபித்து பாடுவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. போதும் ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே. நீரே எங்கள் தஞ்சம் ஆண்டவரே. மே ராஜா என்று நோக்கி நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. நீரே என்
நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். நான் உம்மை தேடுவேன். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, ராஜா. இயேசுவே, தேவன். இயேசுவே, மீட்பர். இயேசுவே, ஒரு வாட்டி பாடுவோம். இயேசுவே, ராஜா. இயேசுவே, எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே இதுதான் ஆண்டவரே. எங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களை நேசிப்போம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் கண்மலையான தேவன் நீரே ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் இங்கே அதிகமாக இருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் என்ன பாரம் இருந்தாலும் ஒரு நிமிடம் அவர் பிரசன்னத்தில் இறக்கி வைங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் இந்த காலை வேளையில் உங்களுடைய கரங்களை பிடித்து உங்களிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். நீர் எதற்கும் அஞ்ச வேண்டாம், நீர் எதற்கும் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவோடைய பரிசுத்த வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை வேளையிலும்? So many of you are happy this morning. Hallelujah. ஆமென். சத்தமே காணுமே. இந்த மாதத்துடைய முதல் வாரத்திலே சத்தமே கம்மியாயிடுச்சு. இன்னும் 4 வாரம் நம்ம தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா கஷ்டம்தான். விபிஎஸ் நடக்குது இப்போ எல்லா இடத்துலையுமே. இந்த FGVBS அந்த மாதிரி சிறு பிள்ளைங்களுக்கு விபிஎஸ் நடத்துகிறாங்க. அப்போது ஒரு விபிஎஸ்ல இதே போல் தான் கேட்டாங்க. அதாவது என்ன பண்ணால் குழந்தைங்கள்லாம் பார்த்து கேட்டாங்க, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக உற்சாகமாக நாங்கள் கடைசி நாள் வரை சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு. அப்போ வந்திருந்த பெற்றோர்களை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அவங்களும் நல்லா உற்சாகமாக சந்தோஷமாக என்ன சொன்னாங்க? அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னாங்க. அடுத்த நாள் வந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் உற்சாகமாக இருந்தாங்க கடைசி 7 நாள் வரை. ஆனால் பெற்றோர்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா
ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பு. அச்சோ, குழந்தைய நான் கிளப்பி கூட்டிகிட்டு வரணும், இந்த வெயிலில் குழந்தைக்கு என்ன ஆகுமோ, இந்த குழந்தை என்ன படிக்குமோ, எப்படி ஆகுமோ. அப்போ பாருங்கள், கடைசியில் அந்த விபிஎஸ் முடியும் போது பசங்களை வந்து சொல்ல சொன்னாங்க. என்ன சொல்ல சொன்னாங்கன்னா, சொல்லுங்கப்பா, ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில் செய்த அதிசயம், இந்த விபிஎஸ்ல என்ன கற்றுக்கிட்டீங்க. அப்போ அந்த பசங்க சொன்னாங்க, நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம், ஆனால் எங்கள் கூட வந்து எங்கள் அம்மா அப்பா எதுவுமே கற்றுக்கல ஆண்டி. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க டெய்லி புலம்பிட்டே தான் இருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள், புலம்பாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லிவிடுங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் டெய்லி எங்கள் அம்மா அப்பா கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க. அதனால் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் எப்படி இருக்க போகிறோம்னா சந்தோஷமாக இருக்க போகிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க சந்தோஷமாக? நல்லா பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தட்டி, இதுதான் நல்ல சான்ஸ், நடிச்சிடாதீங்க யாரையும். ஆமேன். ஸோ அதே சந்தோஷத்தோட இந்த காலையிலும் நம்ம கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கைகளையும் தசம்பாகளையும் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன். ஏன்னா கர்த்தர் கொடுத்ததை நாம் அவருக்காக நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம உற்சாகமாக ஒரு பாடலை பாடும்போது நம்ம காணிக்கைகளையும் தசம்பாகளையும் கர்த்தர். Hallelujah. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த கொடுத்ததான இந்த காணிக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக இதில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் 100 மடங்கு ஒரு ஆசீர்வாதம் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பாதபீடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொடுத்தது ஏற்கனவே உம்முடையது ஆண்டவரே, எங்களுடையது எதுவும் இல்லை ஆண்டவரே. அதிலிருந்து நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்பதை நாங்கள் அடையாளமாக அது காண்பிக்கிறதுக்காக நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
நல்ல நிலத்தில் விதைத்ததான அந்த வித்து விதைத்தும் பொழுது 100, 30, 60, 100 மடங்கு அந்த அறுவடை கிடைத்தது போல் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்காக வைத்து கொண்டிருக்கிற அதுக்காக நன்றி. நீர் எங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு பேச போற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஸ்கூல் பசங்க மாதிரி எப்போ கேள்வி கேட்டுட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டோட சமூகத்தில் மகிழ்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உற்சாகப்படுத்தி நம்ம ஒவ்வொருவரும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுக்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நியூ மந்த், நியூ பிகினிங், புதிய மாதம் வந்துட்டாலே நமக்கு எல்லார் மனசிலும் தோன்ற ஒரு காரியம், ஓகே கடந்த ஒரு மாதம் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து இப்போ புது மாதத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த புது மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும், இல்லை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது? ஆண்டவர் இந்த மாதத்தில் ஏதாவது என்னோடய வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமேன். அவ்வளோதானா? நான் நினச்சேன் எல்லாருமே கை தூக்கி ஆமேன் இந்த மாதத்தில் எனக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக. ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். நம்ம வேதத்தை வாசித்து நம்ம வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்பாக நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு காரியத்தை சொல்ல போகிறோம். முடிஞ்சால் அவங்க 2 கரங்களை கூட ஆண்டவர் நேராக உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து, கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாத்து வந்த தேவன் எவ்வளவு அதிசயமான தேவன் அவர், எவ்வளவு அற்புதமான தேவன் அவர், எவ்வளவு மகிமையான தேவன் அவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் உங்கள் மேலேயும் என் மேலேயும் கண்ணோக்கமாக இருந்தாரே, அவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் துதிச்சோமே ஆராதிச்சோமே, எழும்பி வரும் எல்லா புயல்களின் மத்தியிலும் கர்த்தர் நீர் எங்கள் அடைக்கலமாக இருக்கிறீர், நீங்கள் எங்கள் தஞ்சம் எங்கள் கோட்டை என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிக்கையிட்டு நாங்கள் பாடியுமே நாங்கள் துதிச்சிருக்கிறோம் தகப்பனே. கடந்த மாதம் முழுவதும் நீர் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சபையையும் நீர் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி தகப்பனே. நல்லா சத்தம் உயர்த்தி ஒரு நிமிஷம் சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. நீர் அதிசயமாக நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா நீர் இந்த வெயில் உஷ்ணத்தில் எல்லாவற்றிலும் நீங்க பாதுகாத்தீங்க, நடத்தினது உங்களுடைய கிருபை அப்பா. நன்றி நன்றி நன்றி. இந்த மாதத்தையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நாங்கள் போக வேண்டிய வழிகள், ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியத்தை ஈடுபடணும் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்த வேணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக எங்கள் கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் எங்களை நீங்கள் நடத்த போவதற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்று எங்களை தாழ்த்துக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. மீண்டுமா இன்னும் சத்தமாக நல்லா உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா கர்த்தருக்கு? அல்லேலூயா 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 ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்க பல இடத்துல ஆண்டவர் சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, துதிக்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் அதெல்லாம் வாசிச்சிருக்கீங்க? எந்த இடத்துலையாவது ஆண்டவர் மௌனமாக இருந்த அப்படின்னா நான் நிச்சயமாக வாய்க்க செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரா? நம்ம எப்போ நம்ம சத்தத்தை உயர்த்தி நம்ம ஆண்டவர் துதிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்ம உயர்த்த ஆரம்பிக்கிறோமோ, அப்போவே ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஃபாதர் பிரெக்மன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? ஃபாதர் பிரெக்மன்ஸ் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சு பழக்கமான ஒரு நபர் தான். அவர் ஒரு இடத்துல சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி சொல்கிறார். என்னென்னா, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும் போது 1000 சாத்தா என்ன பண்ணுதான், ஓடி போதும். ஐயோ எல்லாம் அதிசயம் இல்லை? நீங்கள் என்ன தான் முட்டி மோதி நீங்கள் புரண்டு என்னென்ன காரியம் செஞ்சாலும் சாத்தா வந்து பயப்பட மாட்டான். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உச்சரித்து இயேசுவின் நாமத்தினால இல்லை ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதான், ஜெயம் கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாராம். இந்த காலையில் எத்தனை பேர் ஜெயிக்க ஆசைப்படுறீங்க? அதாவது நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில், நம்ம குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வச்சு இந்த மாதத்தில் நடத்தணும்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக எத்தனை பேருக்கு தேவைகள் இருக்குது?
கடைசியில் 2 பேர் கரெக்டாக அது அந்த ப்ரொபோசிஷனாக தூக்குனாங்க. ஆமீன். எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது. பாருங்கள், இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன் எல்லாருக்குமே தேவை இருக்குது தானே. சின்ன பசங்கன்னா பாருங்கள், கேளுங்க. சின்ன பசங்க, ஒரு சின்ன பையன் ஸ்கூலில் இருக்கும்போது நடந்துகிட்டே இருந்தான் ரொம்ப நேரமாக. சரி, ரொம்ப நேரமாக பெரியவங்க தான் அந்த மாதிரி நடப்பாங்க, யோசிச்சுட்டு நடப்பாங்க. அப்படி ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒரு திங்க் பண்ணி நடந்துகிட்டே இருந்தான். சரி, என்னதான் நான் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் அவனை கூப்பிட்டு, இந்தப்பா என்னப்பா நீ யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைண்ணா, இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் வெளியே போக போகிறோம். எப்பவுமே வந்து யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவோம், காசு கொடுத்து சமோசா சாக்லேட் ஏதாவது வாங்கி கொடுப்போம். இன்றைக்கி என்னுடைய டேர்ன் வந்துடுச்சு. நான் யார் தலையில் அதை கட்டலாம், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு சாதாரணமான ஒரு சின்ன விஷயம் தான். அந்த பையன் சொல்லுவான், யோசிச்சுட்டே இருந்தேன் ஏதோ ஒரு காரியத்தை. அது மாத்திரம் இல்லை, அவன் கிட்ட தெரியாமல் நான் என்னப்பா யோசிக்கிறேன்னு கேட்டேன். அவன் வந்து கடைசியில் வீட்டில் போனால் என்ன நடக்க போகுது, என்னென்ன ஆக போகுது, எல்லாத்தையும் குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ பாருங்கள், ஏதோ ஒரு தேவைக்காக மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க, செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்கா இல்லையா? இருக்குதானே. யாருமே தேவையில்லைன்னு யாராவது இங்கே இருக்கிறீங்களா? அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க. நிச்சயமாக உங்களை வந்து பார்க்கணும். ஆனால் தேவைகள் எல்லாருக்குமே இருக்குதான். இப்போ மனுஷனுங்களுக்கு தேவைகள்லாம் பார்த்தீங்கன்னா சரீர பிரகாரமான தேவைகள் இருக்குது. சாப்பிடணும், நல்லா உணவு எடுக்கணும், நல்லா என்ன பண்ணணும், ஊட்டச்சத்து மிகுந்த சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? இல்லையா? நோய் வந்தால் பரவாயில்ல பிரதர், நான் பாட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நேற்று கூட ஒருத்தரை கேட்டேன், என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டேன். நான் சரீரம் சுகமாக இருந்து பலனாக இருக்கணும். அப்போது மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்குது, நல்லா சுகமாக பலனோடு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லாமல் நல்ல உறவுகள் நமக்கு இருக்கணும். அது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பம், அப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாருமே நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் எப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களை ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு? ரோபோட்டாக படைச்சிருக்கிறாரா? இல்லை. நம்ம எல்லாருமே வந்து உணர்ச்சிகள் உள்ள ஒரு நபர்களாக தானே படைச்சிருக்கிறார். சிரிக்கிறோம், அழுவுறோம், நம்ம என்ன காரியம் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை ஒரு உணர்ச்சி உள்ள மனுஷர்களாக படைச்சிருக்கார். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஆண்டவர் பேசாத ஒரு மௌனமாக இல்லை ரொம்ப கோபக்காரராக இருந்தாரா? ஏசப்பாவை எத்தனை பேர் ருசி பார்த்துருக்கிறீங்க? அவர் எப்படி இருந்தார்? அன்பா இருந்தார், அவர் உற்சாகமா இருந்தார், பிள்ளைகள் வரும்போது மகிழ்ச்சியா இருந்தார். அது மாத்திரம் இருந்தாலும் கோவப்பட்டார், சந்தோஷப்பட்டார், அவர் ஜனங்கள் மேல கரிசனை உள்ளவராக இருந்தார். அப்போ அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லா தருணத்திலுமே அவர் நடக்கும்போது, அவர் பேசும்போது, நாம அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை நாமும் அப்படிப்பட்ட. இயேசு எதுக்காக இந்த உலகத்துல வந்தார்? அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமும் இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு. எத்தனை பேர் உலகத்தை ஜெயிக்க ஆசைப்படுறீங்க? ஆமேன். அப்போ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற நீங்கள் கர்த்தரை போல நம்ம மாறும்போது நாம் இந்த உலகத்தில் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். அப்போது நான் சொல்ல பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. சரீர பிரகாரமான தேவைகள், உறவுகள், நம்ம ரிலேஷன்ஷிப், வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும். நிறைய பேருக்கு ஆசை இருக்கணும், நம்ம படிக்கணும், நான் இந்த நிலைமைக்கு வரணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல இந்த காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்குதா? எல்லாருக்கும் இருக்குது. அதாவது தெரியாமல் கேட்டேன்னு நினைக்கிறேன், யாருக்காவது தேவை இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆமீன். அது மாதிரி தேவைகள் இருக்குது. ஆனால் மனிதன் வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உண்டாக்கின ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய இருதயத்திலும் ஒரு வெற்றிடம் இருக்குமா? எத்தனை பேர் கேள்விப்படுறீங்க, பார்த்துருக்கீங்க தெரியாது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் சந்திக்கப்படும் போது என்ன நடக்குமா? மன நிறைவு வரும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், எல்லாமே வரும். ஆனால் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றிடம், அதாவது வாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருக்குமா? அந்த வெற்றிடம் ஒரே ஒரு காரியத்தால் மாத்திரம்தான் அதை நிரப்ப முடியும். எந்த காரியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன், என்ன காரியமாக இருக்கும்? சாப்பாடா, பணமா, மகிழ்ச்சியா, உற்சாகமா, விளையாட்டா, பொழுதுபோக்கா, என்ன இடம், என்னது? யாராவது ஒருத்தர் இது ஜீசஸா? சத்தமே காணுமே. அந்த வெற்றிடத்தை யாரால் நிரப்ப முடியும் அப்படின்னா, நீங்களும் நாமும் ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இயேசுவால் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவைகள் சந்திக்கப்படும் போது நமக்கு மனசு நிறைவு வருது. ஆனால் அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்குதா? நிலைச்சிருக்காது. சாப்பிட்றோம், அவ்வளோதான், நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் அப்படியே விட்டுடுறோமா? இல்லை.
திரும்ப என்ன ஆகுது, பசி எடுக்குது, நமக்கு ஒரு சாப்பாடு வேணும்னு, நல்ல ட்ரெஸ்ஸு வாங்குறோம் போடுறோம், அது மகிழ்ச்சி அப்படியே முடிஞ்சிருதா? திரும்ப ஒரு கடையை பார்த்தோன்னே என்ன ஆசை வரும், அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. நிறைய பேர் என்ன ஆசைப்படுவாங்கன்னா, அந்த வெளியில் ஒரு பொம்மைக்கு மாட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமே. ஆனால் உள்ளே போனால் அந்த ட்ரெஸ்ஸு வாங்கவே மாட்டாங்க. கடைசியில் அந்த ட்ரெஸ்ஸு விலை எவ்வளோ இருக்கும்னா 700 ரூபா தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆசைகள் வந்து பெருகிட்டே போகுது, தேவைகள் மாறிட்டே போகுது, தேவைப்பட்டுட்டே இருக்குது. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகள் நிறைவேற்றப்பட்டு அந்த சந்தோஷம் வந்தாலும் அந்த வெற்றிடம், அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்க்கையின் முழுமையை, அதாவது பரிபூரண சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவன் யார்? இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. ஏன்னா சந்தோஷமாக சொல்லுங்கள், இயேசு மாத்திரம்தான் என்னோட வாழ்க்கையை நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு 2 பகுதியை மட்டும் நம்ம சுருக்கமாக வாசித்து முடிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை யாராவது ஒருத்தர் வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 38லேருந்து 42. வாசிங்க வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்க? நம்ம நிறைய இடத்துல வாசிச்சிருக்கோம்ல. குறிப்பாக இந்த வசனம் நம்ம வாசிக்காத தெரியாத நபர்களே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிச்சிருக்கு? ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வசனங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய. அடுத்த ஒரு பகுதி நம்ம வாசிக்க போகிறோம். இது அப்படியே நம்ம பழைய ஏற்பாடில் யாத்ராகமம் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 8லேருந்து 11 வரைக்கும் வாசிக்கலாம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 8லேருந்து. இதுவும் நம்ம அடிக்கடி வாசித்த பகுதியாக தான் இருக்கும். வாசிங்க 11வது வசனத்தை வாசிச்சுட்டு. ஆமென். இந்த வசனத்தை எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? இந்த அதிகாரத்தை இது ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட ஒரு வசனம் தான். நான் ஆக்சுவலி இந்த பகுதியை நான் வாசிக்கவே இல்லை. இந்த யாத்ராகமம் புஸ்தகத்தை நான் நேற்று அது ப்ரிப்பேர் பண்ணும்போது இது பண்ணவே இல்லை. இந்த வசனத்தை மட்டும்தான் யோசிச்சுட்டு சரி அதை கொஞ்சம் தியானிச்சுட்டே இருக்கும்போது, ஆனால் குறிப்பாக வந்து அந்த யோசுவாவுடைய மட்டும் என்னோடய மனசில் திடீர்னு அந்த வார்த்தையை அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த வசனம் மட்டும் தான் ஞாபகம் வருது. நம்ம மோசேயை குறித்து நம்ம பல இடத்துல வாசிச்சிருக்கோம். மோசேயை குறித்து வாசிச்சிங்க அப்படின்னா, அவர் செங்கடலை 2ஆக பிளக்க கர்த்தர் வந்து மோசேயை தான் பயன்படுத்தினார். பல அற்புதங்கள் அந்த எகிப்து தேசத்தில் நடக்கிறதுக்கு மோசேயை வந்து கர்த்தர் பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு லீடராக இருந்த மோசேக்கு அடுத்து வந்த ஒருத்தர் தான் யோசுவா. நம்ம வாசிச்சோம்ல ஜோஷுவா, அந்த நபரை குறித்து பார்க்கும்போது இந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, மோசையோடு ஆண்டவர் எப்படி பேசினார் போட்டிருக்கு, முகமுகமாக பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவான்ற ஒரு நபர் வாலிபன் என்ன பண்ணாரா, மோசே ஆண்டவரோடு கூட இருக்கும்போது கூட இங்கே நின்று என்ன பண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜனங்க எல்லாம் யாருமே பக்கத்தில் இல்லை. ஆனால் யோசுவா மாட்டம் என்ன பண்ணார், தனியாக அந்த கூடார வாசல்லே நின்றுட்டு, அது எப்படின்னா இங்கே மோசே இங்கேருந்து ஆண்டவரோடு கூட பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க,
அந்த வெளியில் அந்த வெயிலில் நின்று வெயிட் பண்ணிட்டு எப்போ மோசே வருவார், எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிகிட்டே காத்து கொண்டே இருந்த ஒரு நபரை குறித்து இப்போ 2 பகுதியை நம்ம வாசிச்சிருக்கோம். ஒரு பகுதியில் நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி தான், ஏசு கிறிஸ்து பிரயாணம் பண்ணி போய் மார்த்தாள் மரியாள் என்ற ஒருத்தவங்களுடைய வீட்டுக்குள்ளே போகிற ஒரு பகுதியை பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம மோசையோட பகுதியை பார்க்குறோம். இந்த காலைவெளியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த 2 பகுதியில் நமக்கு தேவையான விஷயம் எது அப்படின்றத விளங்க செய்யணும் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து. ஸோ அதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்பாகி நம்ம இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரே நிமிஷம் ஆண்டவருடைய அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பணும்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நம்முடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலைவேளையில் உம்முடைய வசனம் எங்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி எங்களை நடத்த வேண்டும் என்று எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மையப்படுவீராக, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் சத்தமே காணுமே. இன்னும் 4 வாரம் இருக்குது, மறந்துடாதீங்க. இந்த மாதம் 4 வாரம் தானே, இல்லை 5 வாரம் 4 வாரம் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா எங்கே நாங்கள் நாளைக்கு போனாலே தாக்கு பிடிக்க மாட்டோம். நீங்கள் 4 வாரம் தாக்கு பிடிக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்றீங்களா? நம்ம எப்பவுமே உற்சாகம் குறையவே கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இவ்வளோ வெயில் அடிக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நம்ம எப்படி மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு 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 வாலிபன், அதாவது ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார், ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ வெயில் அடிக்குது, எங்கே நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, இந்த வெயிலில் போயிட்டு நான் வரணுமா அப்படின்னு. அப்போ சொன்னார், ஏசப்பா உனக்காக அந்த பெரிய இடத்தையே விட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த உலகத்தில் அவர் இதே வெயிலில் அனுபவிச்சிருப்பாரா இல்லையா? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்தில், அதாவது நீங்கள் சொல்கிறீங்களே வெயில் அடிக்குது, காற்றடிக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த உலகத்தில் தான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்து என்ன சொல்லியிருக்கார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெயிங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை மட்டும் அமுச்சிட்டு எப்பா நீ உள்ளே போ, நான்லாம் வரமாட்டேன்னு சொல்ல, நம்ம ஆண்டவர் நம்ம கரம் பிடிச்சி நம்மளை அவர் கூட்டி கொண்டு போய் நமக்கு ஜெயம் கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன், 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 ஆமேன். நல்லா உற்சாகமாக இருந்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம். ஸோ இப்போ நம்ம வாசித்த அதிகாரத்தில் யாத்ரா 33வது வசனத்தில், இந்த அதிகாரம் நம்ம எப்பொழுதுமே வாசித்த ஒரு வசனம் தான். மோசேயை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார், செங்கடலை பிளண்டார், அற்புதங்களை அந்த எகிப்து தேசத்தில் செஞ்சார். இந்த இடத்துல சீனாய் மலையின் முடியில் கர்த்தர் மோசையோட பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். மோசையோட முகமுகமாக பேசுகிறார். இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி அந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த நேரத்தில் கிடையவே கிடையாது. மோசே ஆண்டவரோட கூட பேசணுன்னா ஒரு அந்த மலை மேலே ஏறி உச்சியில் போல தான் கர்த்தரோட பேசணும். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நார்மலாக நம்ம போய் என்ன பண்ணுறோம், ஆண்டவரோடு கூட பேசணும் அப்படின்னா நம்ம அறையில் கண்ணை மூடி, ஆண்டவரே உங்கள் பிரசனத்தை தாங்க அப்படின்னு நம்ம வாஞ்சியோடு கேட்கும் போது ஆண்டவர் உங்களை நிரப்புறாரா இல்லையா? நிரப்புறாரு தானே, பேசுகிறாரா? கண்டிப்பாக பேசுகிறார். ஆனால் அப்போ அப்படி கிடையவே கிடையாது. மோசையை போய் ஆண்டவரோடு கூட பேசணும் அப்படின்னா தன்னை தானே சுத்திகரித்து அந்த நம்ம பழைய ஏற்பாடு காரியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஜனங்கள் எல்லாரும் தன்னை சுத்திகரிக்கணும். அதாவது அவங்க என்ன பண்ணுறது, உடுக்கிற உடையிலேருந்து அவங்க எல்லாவற்றையும் சுத்திகரித்து காத்திருக்கணும். வெயிட் பண்ணி தான் என்ன நடக்கும், ஆண்டவர் பேசுவார். அப்படிப்பட்ட கடினமான அந்த நாட்களில் மோசே போய் மலையில் காத்திருக்கிறார். ஆனால் கீழே ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா, அப்பா மோசே ஆண்டவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு எடுத்து வர போறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. எவ்வளோ நாள் இந்த ஆண்டவர் செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கூட்டிகிட்டு போகவே இல்லையே. கானானை காட்டுறேன்னு சொல்லி சொன்னார, இன்னும் நாங்கள் கானானை பார்க்க முடியல. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை காட்டுறேன்னு சொன்னார, இன்னும் நாங்கள் என்ன பண்ணல, அதோடைய சின்ன ஒரு பிக்சரை கூட நாங்கள் பார்க்கல. இப்போ இருந்தாவது என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோவை அமுச்சு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் இது பார்ப்பா இதுதான் கானான் அமுச்சிருப்பாங்களா இல்லையா? நான் பொய்யா சொல்கிறேன், உண்மையாக தானே சொல்கிறேன். இப்போது உங்களை இங்கேருந்து இஸ்ரேல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்கன்னா எந்த இடம் போகிறீங்க, எந்த ரூமு, அங்கே உள்ள என்ன கிச்சன், பாத்ரூம் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அமுச்சிருவாங்க. இந்த இடம் தான் போகிறீங்க, இந்த இடத்துலாம் பார்க்கிங் பண்ண போகிறீங்க, இந்த இடம் தான்
ஹோட்டல்லாம் இருக்குது. ஆனால் அந்த டைமில் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க பிளைண்டாக மோசே சொன்னதை கேட்டு என்ன பண்ணுறாங்க, கானானுக்கு போகிறாங்க. என்ன ஓடும், பாலும் தேனும். அதாவது அவ்வளவு செழிப்பான ஒரு தேசத்தை ஆண்டவர் கட்டளை இருக்கிறார். இப்போது இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் பாஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை யோசிக்க வைக்க போகிறேன். எத்தனை பேர் பைபிள் வாசிக்கும் போது நல்லா சந்தோஷமாக க்ரியேட்டிவாக வாசிச்சிருக்கீங்க? ஆமாம். இல்லை அப்படியே எடுத்து கர்த்தர் மோசையை முந்தின கற்பலகையில் ஒத்த 2 கற்பலகைகளை அதற்கு அவர் என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், ஆமேன், ஸ்தோத்திரம். அவ்வளோதான். அப்படி தான் பல பேர் என்ன வாசினே தெரியும். ஒரு பிரதர் அப்படி தான் வாசிட்டே இருந்தார். வாசித்து முடிச்சுட்டு நான் பார்த்துட்டேன், அவர் வாசிருந்தது ஆக்சுவலி வெளிப்படுத்தின விஷயம் தான் வாசியிருந்தார். அவருக்கு என்ன பயம்னா, வெளிப்படுத்தல்னு சொல்லிட்டா நம்ம ஏதோ கேள்வி கேட்டுருவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வாசிட்டே இருந்தவர் என்ன வாசனை அவருக்கும் மறந்துடுச்சு. என்ன வாசிங்க பிரதர் அப்படின்னா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடையேன். நான் சொன்னேன், உங்கள் வேத புத்தகம் அப்படியே கடைசி இவ்வளோ தானே இருந்துச்சு, நீங்கள் வெளிப்படுத்தல் தானே இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை பிரதர், நான் அங்கே இருந்தாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நான் என்ன பண்ணுவேன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறத அப்படியே மனசில் வச்சுப்பேன். அப்போ என்னன்னா, சில பேருக்கு என்ன வாசிக்கிறோமே தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, வாசிட்டே போவான். இந்த நேரத்தில் காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கும் போது மாத்திரம் இல்லை, நீங்கள் வீட்டில் வேதாகமத்தை வாசிச்சிங்க அப்படின்னா, அப்படியே நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, அந்த நடக்கிற காரியத்தை உங்கள் கண் முன்னாடி வச்சு, ஓகே மோசே மலையில் ஏறுறாரு. அப்போ நீங்கள் உங்கள் மனசில் பிக்சர் பண்ணி மோசே மலையில் ஏறுறதை பாருங்கள். மலையில் ஏறுறாரு, ஆண்டோடைய பிரசனம் அங்கே வந்து பேசுது, நீங்கள் பின்னாடி இருக்கீங்க. சூப்பர் புக்குன்னு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சூப்பர் புக் அங்கே பாருங்கள், வண்டர்ஃபுல். சூப்பர் புக் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான, நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது அந்த இது வந்து நேஷ்னல் டெலிவிஷனில் போட்டிருக்காங்க சூப்பர் புக். அதாவது ஆண்டவருடைய வாழ்க்கை சரீரத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சின்ன பசங்களுக்கு புரிய வைக்க சூப்பர். அப்போ வந்து 3Dலாம் கிடையாது, ஒரு அனிமேஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு செஞ்ச அற்புதங்கள், அவர் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் இந்த இடத்துல ஒரு 2 சிறு பிள்ளைகளும் ஒரு சின்ன ரோபோட்டும் சேர்ந்து என்ன பண்ணுமா, அந்த வாழ்க்கை இயேசு நடக்கும்போது அவங்க கூடவே போவாங்க. இயேசு அற்புதம் நடக்கும்போது அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பிள்ளைகள் வந்து யோசிக்கிறாங்க, நாம் அந்த இடத்துல இருக்கிறோம், இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்ய, அப்போ செஞ்சவர் இப்போ செய்ய மாட்டாரா? என்னைக்காவது நீங்களும் நாம யோசிச்சிருக்கோமா? have you ever thought about it? இல்லையா? ஆமாவா? இல்லை நான் மட்டும்தான் அப்படி நினைக்கிறேன்னா? இல்லை நானும் நினைக்கலையா? ஆமேன். ஏன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வேதாகமத்தை வாசிக்கும் போது அந்த வேதாகமத்துக்குள்ளேயே போயிட்டோம் அப்படின்னா, அப்போது அந்த வாழ்க்கையில் அந்த நடந்த சரித்திரங்கள் எல்லாமே நம்ம கண் முன்னாடி வரும்போது கர்த்தர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற, அதை அப்படியே செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் இனிமேல் வேதாகமத்தை நல்லா ருசித்து வாசிக்க போகிறீங்க? ஆமேன் ஆமேன் ஆமேன். முதல்ல வாசிக்க டைம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம கர்த்தருக்கு நேரத்தை கொடுப்போம், நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போ பாருங்க, நான் சொன்னது போல் அவ்வளோ கஷ்டமான ஒரு நாட்களில் மோசே மலையில் ஏறி ஆண்டவரோடு கூட பேசுகிறாரு. எல்லாரும் கீழே என்ன பண்ணுறாங்க, புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. அவங்களுக்கே என்ன பண்ணுறாங்க, இந்த கடவுள் நம்ம நடத்த மாட்டார், நாமளே என்ன பண்ணுவோம், ஒரு கடவுளை உண்டாக்குவோன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு அவங்களை எல்லா விஷயம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய தப்பையும் அவங்க பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வேதாகமத்தில் அருமையான ஒரு வசனம், அதனால நம்ம வாசித்தோம். யோசுவா, ஒரே ஒரு யோசுவா மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜனங்கள் எல்லாம் இங்கே கீழே இருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஆர்ப்பரித்து கொண்டாடும் போது யோசுவா என்ன பண்ணுறாரு, அந்த மலையின் உச்சியில் மோசே பேசும்போது இங்கே உட்காந்து என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ரொம்ப ஈஸியானதா கஷ்டமானதா? இந்த நாளில் இப்போ பாஸ்டர் சொல்கிறாரு, நான் இப்போ போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன், 40 நாள் நான் இங்கே கேட்டு வரப்போகிறேன், நீங்கள் இங்கே காத்துருங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் காத்திருப்போம்? என்னையும் சேர்த்து தான் நான் கேட்குறேன். நான் என்ன சொல்லுது, கொஞ்ச நேரம் நான் போய் என்ன ஒரு டிஃபன் சரி 2 வீட்டுக்காவது போயிட்டு வந்துடுறேன், சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது இருப்பீங்களா? எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு ரியாலிட்டியாக நம்ம கேட்போம். அங்கே பாருங்கள், ஒரே ஒரு சிறுப்பில் மட்டும்தான் சொல்கிறார். கண்டிப்பாக அவர் இருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ரொம்ப ஒரு கடினமான ஒரு நாட்கள் தானே. எல்லாரும் கீழே இருக்கிறாங்க, ஆனால் ஒரு மனுஷன் மட்டும் அந்த இடத்துல வெயிட் பண்ணி மோசே வருவாருன்னு. கீழே இருக்கவங்க சொல்கிறாங்க, மோசே அவர் நிறைய இறந்துருப்பார்ப்பா, எத்தனை நாள் ஆச்சு போய், இன்னும் அவர் வருவார் நம்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் புலம்பும் போது யோசுவா மாத்திரம் அந்த இடத்துல நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். இந்த காலையிலும் எத்தனை பேர் அந்த யோசுவா போல் இருக்க போகிறீங்க? இருக்க போகிறீங்களா? இருக்க மாட்டீங்களா? ஆமேன். ஏன்னா ஆண்டவர் அந்த யோசுவாக்கு தான்
வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தி ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் அந்த யோசுவாவை கொண்டு செஞ்சார். அதை நம்ம தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அப்போது இப்படி காத்திருந்த ஒரு யோசுவா, நான் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை அப்படின்னாலும் நம்ம நேராக என்ன பண்ணிடலாம், யோசுவா புஸ்தகத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யோசுவா 1வது அதிகாரம். ரெண்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். அடுத்து வாசிங்க 4-5 வரைக்கும். ஆறாவது வசனமும் வாசிச்சிருங்க. பலம் கொண்டு ஆமேன் ஆமேன் அல்லேலூயா ஆமேன். இப்போ ஒரு பெரிய நம்ம ஆல்மோஸ்ட் அந்த சாப்டரை தாண்டி நம்ம ஒரு யோசுவாவுடைய வாழ்க்கை, அதை யோசுவா மோசேவுக்கு அடுத்தது தலைவரான ஒரு நபரை குறித்து நம்ம அப்படியே பார்க்குறோம். ஏன்னா முழுசாக நம்ம வாசிக்க நேரம் இல்லை அப்படின்னாலும் நம்ம அந்த இடத்துல பார்த்தது என்னன்னா, யோசுவா காத்திருந்து 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 என்ன பண்ணார், மோசே வர வரைக்கும் வெயிட் பண்ணினார், கர்த்தருடைய வார்த்தை வர வரைக்கும் வெயிட் பண்ணினார். இந்த காலையிலும் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்க? அல்லேலூயா ஆமேன் ஆமேன். ஆனால் அந்த கீழே இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, சோர்ந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லா முறுமுறுப்பும் செஞ்சு கீழே பல காரியங்களை செஞ்சாலும் யோசுவா மாத்திரம் அந்த மலையின் முடியிலே நின்று என்ன பண்ணியிருக்கார், வெயிட் பண்ணி மோசே வருவார். மோசே வந்த பிறகு மோசே அந்த அந்த வசனங்கள்லாம் அருமையாக இருக்கும், நீங்கள் போனீங்கன்னா அதை வாசித்து பாருங்கள். மோசே வந்த பிறகு அந்த மோசே முகம் பிரகாசிக்கிறத யோசுவா பார்ப்பாரு. ஆனால் கீழே உள்ள ஜனங்கள் எல்லாம், அந்த முறுமுறுத்த ஜனங்கள் எல்லாம் அந்த அவருடைய முகத்தை, அந்த பிரசனத்தை பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷங்களால் அதை என்ன பண்ண முடியாதான், பார்க்க முடியாதான். எத்தனை பேர் இந்த காலைவெளியிலும் கர்த்தரோடு கூட நான் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? ஆமேன். ஸோ நிறைய கேள்வி கேட்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஆமேன் ஆண்டவரே நான் நடப்பேன் அப்படின்னு இந்த மாதத்துலேயும், ஏன்னா பிரச்சனைகள் அதிகமாக வந்துட்டே தான் இருக்குது. நியூஸ் எல்லாம் நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு நியூஸ் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நியூஸை திறந்தா ஏதாவது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். இப்போ நியூஸை திறந்தா எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் நேற்று திடீர்னு நியூஸை நான் திறந்து ஆன் மட்டும்தான் பண்ணேன், பார்த்தா சொந்த பையனே வந்து ஒரு தகப்பனை வந்து அடித்து இழுத்துட்டு போகிறத, இந்த எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு சொன்னார்ல, கடைசி நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கொடிதான நாட்களாக இருக்கும். இந்த கொடிதான நாட்களில், இந்த பாவம் அதிகரிக்கக்கூடிய இந்த நாட்களில் நமக்கு ஒரே ஒரு தேவை, ஒரே ஒரு தஞ்சம் யார் அப்படின்னா, நம்ம அழகாக பாட்டு பாடணும்ல, நம்ம தஞ்சம் யார்? இயேசு. நம்முடைய தஞ்சம் யார்? அவர் மாத்திரம். அப்போ இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம ஜெயித்து நம்ம நடக்கணும், இயேசுவோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், நான் அப்படி மேற்கொண்டு ஜெயித்து நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு? அல்லேலூயா ஆமேன். பாருங்க, அப்படி யோசுவா காத்திருந்து அவருடைய தேவை எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும், என்னுடைய அந்த தாசன் மோசே என்ன சொல்கிறாரோ கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு காத்திருந்ததுனால அந்த யோசுவாவை ஆண்டவர் வந்து பலப்படுத்தினார். மோசே நினச்சி பாருங்க, மோசே அந்த சீனாய் மலையெல்லாம் போய் பேசும்போது, அந்த மேகஸ்தம்பமான அந்த இடத்துலலாம் பேசும்போது யோசுவா நினச்சிருப்பாரா, எனக்கும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை எப்போ நான் கேட்பேன்? நீங்கள் நினச்சிருப்பீங்களா ஆண்டவர் எப்படி கேட்கணுன்ட்டு? நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம், சரி மோசே பேசுகிறாரேப்பா, முகமாக ஆண்டவர் வந்து பேசுகிறாரேப்பா, நானும் அந்த கொஞ்சம் வார்த்தையை நான் கேட்கணுமேனு ஆசைப்பட்டிருப்பாரா? நிச்சயமாக ஆசைப்பட்டிருப்பார். ஆனால் அந்த ஆசைப்பட்ட அவர் சரி ஓகே அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களோடும் போய் என்ன பண்ணல, மிங்கிள் ஆகலை. என்ன பண்ணார்னா,
அங்கேயே வெயிட் பண்ணினாரு, அதுக்கு தன்னை தயார்படுத்தினாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா, காத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தேவையான நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கணும் அப்படின்னா நாம் அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருந்து ஒப்பு கொடுத்து நம்ம செல்லும்போது நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா, ஆமென். ஸோ அப்படி காத்திருந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு சொன்ன ஒரு காரியம்தான் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். எவ்வளோ ஒரு அருமையான வசனம். அந்த வசனம் 2வது யோசுவா புஸ்தகத்தில் வேகமாக அந்த வசனத்தை மட்டும் நம்ம சுருக்கமாக நம்ம வாசிக்கலாம். அப்போ ஆண்டவர் 2வது வசனத்தில் யோசுவா 1ஆம் அதிகாரம், என் தாசனாகிய மோசே மரித்த பின்பு இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். பாங்க, அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருந்தார். நிறைய ஜனங்கள் ஆசைப்பட்டாங்க, நான் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் போக முடிஞ்சுதா? போகவே முடியல. அவங்களும் பிக்சர் கூட பார்க்கல. இப்போ அதான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் இருந்தால் அட்லீஸ்ட் பிக்சராவது பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து கேட்டேன், நீங்கள் இதுக்கு போயிருக்கீங்களா, இஸ்ரேலுக்கு நான் போயிருக்கேனே, நான் பார்த்தேன், கலரெல்லாம் பார்த்துருக்கேனே அப்படின்னா. எப்போ போனீங்க அப்படின்னு கேட்டால், நேற்று கூட நான் பார்த்தேன்ப்பா, அதை ஃபோட்டோவில் அந்த கூகுள் மேப், இப்போ கூகுள் மேப் வந்திருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. கூகுள் மேப் பார்த்துருக்கீங்களா? கூகுள் எர்த். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், எங்கே போனீங்க அப்படின்னா, இப்போ தான் ஜப்பானுக்கு போயிட்டு வரேன். அப்படி ஜப்பான் போயிட்டு வரீங்களா? இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னா, அந்த கூகுள் எர்த்தில் நீங்கள் அதை உள்ளே போயிட்டு அந்த பட்டனை அமுத்திட்டீங்க அப்படின்னா அதுவே அந்த பாத்வேல காமிக்குது. நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண அது அப்படியே போகுது. சைடு 360 டிகிரியில் உங்களுக்கு வியூ கிடைக்குது. அப்போ நினச்சி பார்த்தேன், எப்பா எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு பாருங்க. நீங்கள் இருந்த ஒரு இடத்துல இருந்தே இப்போ இங்கே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம்? எல்லா இடத்துக்கும் போயிடலாம். ஆனால் ஒரு இடத்துக்கு மட்டும்தான் போக முடியாது. எந்த இடம்? பரலோகத்துக்கு போக முடியாது. சின்ன பசங்க அருமையான பாட்டு பாடுவாங்க, காசு பணம் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் எங்கே வேணால் பறந்து போயிடலாம். ஆனால் அந்த ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து இருக்கணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு காரியம்தான், அந்த இருதயம் நொறுக்கப்பட்ட அந்த இருதயத்தை நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்கள் பிரசனத்தை நான் உணரணும்ப்பா, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். நான் ஃபாதர் பிரக்மன்ஸ் அருமையாக பாடுவார்ல, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாத. எத்தனை பேர் அந்த சொல்ல போகிறீங்க? நம்ம சேர்ந்து சொல்லலாமா? கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. ரொம்ப அருமையான பாட்டில். அதாவது இவ்வளோ மாத்திரம் போதாது. நம்ம மற்ற எல்லாம் நான் சொன்னல, நம்ம தேவைகள் அதிகமாக இருக்க அந்த தேவைகள் வரும்போது தான் நமக்கு இன்னும் அது தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிரசனம் அது நிறைக்கும் போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்பா இந்த காலையில் நான் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தது எவ்வளோ மகிழ்ச்சி. திரும்ப நான் நைட்டு போய் ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய பிரசனத்தை உணரும் போது எவ்வளோ மகிழ்ச்சி. அந்த நிறைவு கர்த்தரால மாத்திரம்தான் வரும். அல்லேலூயா. அது நான் வசனம் சொல்லுதில்லை, கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் நிறைவான ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு அந்த நிறைவு சந்தோஷம் வேணும்? ஆண்டவர் சமூகத்தில் கிடைக்கிற நிறைவு சந்தோஷம் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்போம். நான் சொன்னது போல் யோசுவா அப்படி அந்த யாருமே பார்த்திராத ஒரு தேசத்தின் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு இருந்தார்ல, அதே போல் ஆண்டவர் யோசுவாவை பயன்படுத்தினார். ஏன்னா இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனால ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்கிறாரு, 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா, ஆமேன். பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக காத்திருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னா, நீ உயிரோடு இருக்கனால உனக்கு முன்பாக யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? வரவே மாட்டாங்க. உங்களுக்கு முன்பாக யாராவது வர முடியுமா? வர முடியாது. எப்போ அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது யாரும் வர முடியாது. அல்லேலூயா, ஆமென். அப்புறம் சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, ஆமீன். அப்போ மோசேக்கு மாத்திரம் தான் அந்த வாக்குத்தத்தமா? எத்தனை தடவை யோசிச்சிருப்பார், வாக்குத்தத்தம் ஆண்டவர் மோசையோடு பேசுகிறாரே, அந்த வார்த்தையை நான் கேட்கணுமே, அந்த தேவன் என்னோடு பேசணுமே, எத்தனை பேர் ஆசைப்பட்டிருப்பார். அதே போல் ஆண்டவர் பேசினார், யோசுவாக்கு வாக்கு கொடுத்தார். நான் மோசையோடு இருந்தது போல நான் என்ன பண்ணுவேன், உன்னோடு கூட இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு காரியம் சொல்றார். என்ன சொல்றார்? நான் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல. ஆமாம், உங்கள் பேரை சொல்லுங்களேன். நான் மோசையோடு இருந்தது போல. உங்கள் பேரை சொல்லுங்கள். எல்லாரும் என் பேரை சொல்கிறீங்க, பரவாயில்ல, நல்ல, ரொம்ப சந்தோஷம். என் கூட இருக்கணும், ஆண்டவர் நிச்சயமாக இருப்பார். உங்கள் பேரை சொல்லி நல்லா சத்தமாக சொல்லுங்கள். மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல என்னோடு கூட, என்னோடு கூட இயேசு இருப்பார், தேவன் இருப்பார், அவர் வல்லமையுள்ள காரியங்களை செய்வார். அப்போ நீங்கள் அறிக்கையிட்டது ஒருத்தருக்கு மகிழ்ச்சி, ஆனால் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப கவலை. யாருக்கு நினைக்கிறீங்க? யாருக்கு ரொம்ப கவலை? உங்களை எப்படியாவது அமிழ்த்தி உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறான்ல இந்த சாத்தான், எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துடணும்னு நினைச்சு வீழ்த்தணும்னு. அதான் அந்த அருமையான வசனம் இருக்குல்ல, கெர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோன்னு காத்திருக்கிறான். ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும், அந்த சிங்கத்துக்கு என்ன கிடையாது. பாச சொன்னார்ல, பல் இல்லை. ஆனால் கெர்ச்சனை மட்டும் பயங்கரமாக இருக்கும், எப்படியாவது இவனை தள்ளிடணும் அப்படின்னு. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அந்த பல்லெல்லாம் பிடுங்கப்பட்டு, எப்படி தானியேல் சிங்கக்கேபியில் போடும்போது ஆண்டவர் சிங்கத்தின் வாயின் எல்லாமே என்ன பண்ண கட்டி போட்டார். அப்போ அந்த சிங்கம் எப்படி ஆயிடுச்சு, நண்பனாக மாறிடுச்சு. அது என்ன பேசிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன், என்ன நீ சாப்பிடவே இல்லையே, நீ என்னை விட மோசமாக நீ இருக்கிய அப்படின்னு அது நார்மலாக பேசியிருக்கும் போல. அப்போது ஆண்டவர் இருக்கும்போது எல்லா சூழ்நிலைகளும் அப்படியே மாறுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அல்லேலூயா, ஆமேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஸோ ஆண்டவர் சொன்னால், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் முன்பாக நிற்பதில்லை, மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். ஸோ இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கறது, நான் உன்னோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வேன். ஆனால் அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? யோசுவா எப்படி இருந்தார்? நேரம் பகல் பார்க்காம என்ன பண்ணார்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், நான் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சையாக இருக்கணும். இந்த நாட்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது, அப்படி தானே? அந்த நாட்களில் மொபைல் ஃபோன் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, இல்லை மற்ற காரியங்கள் எதுவுமே கிடையாது, சிட்டிஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த நாட்களில் எல்லாமே பெருகி போச்சு. நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், ஏதோ ஒரு பேட்ரி 50 வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி. யாராவது படிச்சிங்களா அந்த பேட்டரியை பற்றி? யாரும் படிக்கலையா? ஏதோ சைனாவில் ஏதோ ஒரு பேட்ரி, நைட்ரோஜன் பேட்டரி ஏதோ ஒன்று போட்டிருந்தது. ஏதோ ஒரு 50 வருஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணவே வேணாம் அப்படின்ற மாதிரி. அது உண்மையோ பொய்யோன்னு தெரியல, ஆனால் சாத்தியமாக வாய்ப்பும் இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிகழ ரோபோட் எல்லாம் பேச ஆரம்பிக்குது, என்னென்னோ காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. எல்லா காரியங்களும் எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, ஆண்டவராடைய இயேசு கிறிஸ்துவோட வருகை மிக 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 சமீபம். இப்போ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரார், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா கேளுங்க. நான் முதல்ல இன்னைக்கே ரெடி ஆகலை, நான் என்னைக்கு ரெடி ஆக போகிறேன் அப்படின்றீங்களா? அப்படி தானே அந்த நேரமும் சொல்லியிருந்தாங்க. நோவா பேலை கட்டும் போது எல்லாம் சொன்னாங்க, என்னையா பைத்தியக்கார மாதிரி மழை வரும் மழை வரும் மழை வரும், நாங்கள் மழைன்னா பார்த்ததே இல்லை, அப்படி தானே சொன்னாங்க. அதே போல் தான் இந்த நாட்களில் எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, இயேசு வராருன்னு சொல்லுங்கள், இயேசு எங்கே வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி உங்களை கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு வரும்போது அந்த நாளை குறித்து சொல்ல, அந்த ஆண்டவர் இயேசு வரும்போது எல்லா காரியங்களும் மாறும். இந்த நடக்கிற காரியங்கள்லாம் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக 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 சமயம். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, நம்ம சிறில் பிரதர் ஷேர் பண்ணிட்டு இருந்தார்ல, வாசற்படியிலேருந்து கதவை தட்டுகிற ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் என்ன பண்ணுவேன்? உட்பிரவேசிப்பேன். இல்லை நீங்கள் மூடிட்டு, ஓகே ஆண்டவரே நான் இப்போ திறக்க மாட்டேன், கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் கொஞ்ச நாள் கழித்து நான் திறக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ரொம்ப 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 காலம் தாமதம் ஆகிடும். இப்போ இல்லைன்னா எப்போவும் முடியாது. ஸோ இந்த நாட்களில் நாம் கர்த்தருக்காக பயன்படுத்தி நாம் நிற்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். நம்ம இருக்கிறவங்களை கண்களை மூடி நம்ம இந்த ஒப்பு கொடுப்போமா? அப்படியே ஆண்டவரே, நாங்கள் யோசுவாவை போல ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்துக்கு காத்திருந்து தேவைப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று, உம்முடைய பிரசன்னம்,
உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாத்திரம்தான் ஆண்டவரே. அப்படி நாங்கள் இருக்கும்போது நீர் கொடுத்த, யோசுவாவுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன், உன் தீங்கு அணுகாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட, எங்கள் குடும்பத்தோடு, எங்கள் தேசத்தோடு, எங்கள் சபையோடும் இந்த மாதத்தில் நீர் இருப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். இப்போ நம்ம அப்படியே நம்ம இன்னொரு வசனம் நம்ம வாசிச்சோம்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 38வது வசனம். நம்ம ரொம்ப வேகமாக நேரம் கம்மியாக இருக்கிறது நம்ம வாசி நம்ம முடிக்க போகிறோம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில், 38வது வசனம், அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இங்கே 2 ஸ்திரீயை குறித்து போடப்பட்டிருக்கு. ஒருத்தர் பேர் என்னது? மார்த்தாள், இன்னொருத்தர் பேர் மரியாள். மார்த்தாளை இயேசுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? சொல்லுங்களேன். பிடிக்காதா? பிடிக்கும் தானே? கண்டிப்பாக பிடிக்கும். இயேசுக்கு யாரையுமே பிடிக்காம இருக்கா? இல்லை, எல்லாருமே அவருக்கு பிடிக்கும். இவங்க பிடிக்காது, இல்லை இவங்க எனக்கு பிடிக்காது. இந்த ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கும், வெதர் எல்லோ, பிளாக் ஆர் ஒயிட், எனி கலர், ஜீசஸ் லவ்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சன். எல்லாரையும் இயேசுவுக்கு பிடிக்கும். மார்த்தாளையும் பிடிக்கும், மரியாளையும் பிடிக்கும். அங்கே பாருங்க, இயேசு பிரயாணப்பட்டு ஒரு கிராமத்தில் போகும்போது மார்த்தாள் தான் என்ன பண்ணுறாங்க? இயேசுவை வரவேற்கிறாங்க. மார்த்தாள் அப்போ எந்த குணம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும்? தமிழ்நாட்டை குறித்து சொல்லும்போது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவோம், கிறிஸ்தவர்களாக இருக்க நாம யாராவது நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக அவங்கள நம்ம மகிழ்ச்சியாக வெல்கம் பண்ணி உபசரிக்கணும் அப்படின்றது தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அப்படி தானே நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறோம். யாராவது வந்தாங்கன்னா சந்தோஷமான அவங்க மகிழ்ச்சியாக நம்ம வரவேற்று அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து நம்ம மகிழ்ந்திருப்போம்ல. அப்படி தான் மார்த்தாளும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டில் என்ன பண்ணால் வரவேற்று அவனை சொல்லுவாங்க. எத்தனை பேர் இயேசுக்கு உங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்துருக்கிறீங்க? போன தடவை சொன்ன மாதிரி என்னோட ஒரு ரூமை மட்டும் நான் இயேசுவுக்கு, அதாவது ஜெப அறையை மட்டும் நான் இயேசுவுக்கு கொடுத்துட்டேன், மற்ற அறையெல்லாம் வேற யாருக்கும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு கிடையாது. எல்லாம் முழுவதுமாக நான் இயேசுவுக்கு கொடுத்துருக்கிறேன். அப்போ மார்த்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்குள்ள அனுமதிச்சு வெல்கம் பண்ணி, அப்போது ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப அன்பு வந்திருக்கும்ல. இவ்வளோ அன்பான ஒரு மகளாக இருக்கிறா மார்த்தாள் தன்னுடைய வீட்டில் என்னோட அழைச்சி எங்களுடைய சீஷர்களுக்கு இடம் கொடுத்துருக்கா. அடுத்து நம்ம வசனத்தை வாசிக்கலாம். 39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்போ மார்த்தாள் இயேசுவையும் சீஷர்களையும் உள்ள அனுமதிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இங்கே மார்த்தாளுக்கு ஒரு சகோதரியை குறித்து சொல்கிறாங்க, மரியாள். மரியாள் எப்படிப்பட்ட ஒரு சகோதரியாக இருந்தாலும் நாங்கள் போட்டிருக்கு, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார். அப்போ எங்கே இப்போ உட்காந்துருக்காங்க? மார்த்தாள் என்ன பண்ணிடுறாங்க? இப்போ அப்படியே நினச்சி பாருங்களேன், நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா, இயேசு வராரு, நீங்களும் கூட இருக்கிறீங்க அப்படின்னா, மார்த்தாள் அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து, இந்தாங்க இயேசு நீங்கள் சாப்பிடுங்க, அப்பமோ தேவையான தண்ணீர், ரசம் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. அந்த உபசரிப்புனால நிறைய பேர் மகிழ்ச்சிடுவாங்க. அதான் சொல்லுவாங்கள்ல, ஊழியருக்கு நம்ம ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது யாருக்கு கொடுத்த மாதிரி? கர்த்தருக்கே நம்ம கொடுத்த மாதிரி, இயேசுக்கே நம்ம கொடுத்த மாதிரி. அப்போது ஒருத்தருக்கு நம்ம உபசரிப்பு, ஒரு உணவு கொடுத்து நம்ம அவங்க மனசு திருப்தியாக போகும்போது சொல்லுவாங்கல்ல, சில பேர் சொல்லுவாங்க வீட்டை விட்டு போகும்போது, என் மனசு நிறைவாக நான் போகிறேன். எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு வந்து அப்படி போயிருக்காங்க? ஆமேன். சத்தமே காணுமே. நான் வீட்டில் இருந்தால் தானே யாரையாவது கூப்பிடுவேன் அப்படின்றீங்களா? இல்லை, நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க மனசு மகிழ்ந்து போகும்போது சொல்லுவாங்க, பா மனசு நிறைவாக நான் போயிட்டேன். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வீட்டுக்கு போகும்போது, நம்ம நிறைய இடங்களில் போகும்போதும் நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு மனசு நிறைவு வரும். என்னென்னா, அந்த ஆண்டவருடைய பிரச்சனை நம்ம நினைப்போம், அங்கே சாப்பிட்ட உணவும் நம்ம நினைப்போம். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே ஒரு மனசு நிறைவோடு நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் நம்ம கிடைக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீலிங் நம்ம உணர்ந்துருக்கிறீங்க வேறு ஏதோ இடத்துல போய் வந்திருக்கும் போது? அல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை நம்ம இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா,
அந்த இடத்துல நடந்த ஒரு காரியம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு காரியம். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தார். அப்போ மார்த்தாள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கொடுத்து, சீஷர்கள்லாம் கொடுத்து அங்கே உபசரிப்பு பண்ணிட்டு அங்கே எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மார்த்தா மட்டும் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக பேசுகிறாரு, அவர் தேவனுடைய குமாரன், அவர் பாதத்து பக்கத்துலேயே உட்காந்து அவர் பேசுறது. அப்போ இயேசு பேசியிருப்பார்ல, என்ன பேசியிருப்பார், என்ன பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அது நம்ம முழுசாக கொடுக்கப்படலாம். அவர் சொல்லியிருப்பார், நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். அன்பாக இருக்கிறது எப்படி, நம்ம எப்படி மற்றவங்களுக்கு அன்பு செய்யணும், நம்ம எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு காரியங்களை நம்ம செயல்படுத்தணும். இப்போ எல்லாவற்றையும் மரியாள் உற்று கவனிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். இப்போ நீங்கள் அவருக்கு உபசரிக்க போகிறீங்களா, இல்லை அவர் சொல்கிறத கேட்க போகிறீங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? அல்லேலூயா, ஆமென். கூகுள் எர்த்துன்னு சொன்னதுனால யாரும் அங்கே போகலன்னு நினைக்கிறேன். எல்லாம் அங்கே போயிட்டீங்களா, ஜெருசலேமுக்கே போயிட்டீங்களா, அந்த இடத்துல போயிட்டு அந்த என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசுவின் பாதத்தருகே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப கவலையாக வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் மார்த்தாள் செய்தது சரியா தவறா? தவறா சரியா? சிஸ்டர் சொன்னாங்க சரிதான் சொன்னாங்க. நிச்சயமாக மார்த்தாள் செய்தது சரிதான். இப்போ யாராவது வரவங்க ஒருத்தவங்க வந்து உட்காடுறாங்க அப்படின்னா, 2 பேரும் நீங்கள் போயிட்டு அவங்க பக்கத்துலேயே நீங்கள் சேர் போட்டு உக்காந்துட்டீங்க அப்படின்னா, வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஏன் ஒரு தண்ணியாவது யாராவது கொடுப்பாங்களான்னு பார்த்து எல்லாரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க, காஃபியும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் இப்போ எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல. செஞ்சது சரிதான், மார்த்தாள் செஞ்சது. ஆனால் ஆண்டவர் வந்து நல்லா கவனிச்சுட்டே இருந்திருப்பார். மார்த்தாள் அந்த இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க மூளை எல்லாமே என்ன, இவங்களுக்கு என்ன சமைக்கிறது, நைட்டு என்ன சமைக்கிறது. நம்ம பல பேருடைய திங்கிங்கும் அப்படி தானே மாறிடுச்சு. நம்ம ஈவன் இந்த இடத்துல இருந்தாலும் சில பேர் மனசு எங்கே போயிருக்கோன்னா, இன்றைக்கி மதியானம் பிரியாணியா இல்லை சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி, யோசிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். இல்லை தானே, யாருமே யோசிக்கல. ஆனால் நம்ம இருந்தாலும் நம்ம யோசனைகள் எல்லாமே என்ன பண்ணும், அப்படியே பறந்து எங்கேயோ ஒரு இடத்துல என்னமோ போயிடும். அந்த மாதிரி மார்த்தாள் என்னதான் உபசரிப்பு பண்ணினாலும் அவங்க என்ன முழுசும், அது ஆண்டவர் இயேசு அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லுவார். 40வது வசனம் அந்த மார்த்தாளை குறித்து சொல்லப்படுது. மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செய்யறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தம் அடைந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இயேசுக்கிட்டே வந்துட்டாங்க. இயேசுக்கிட்ட நியாயத்தை நம்ம சொல்லி என்ன பண்ணிடலாம், கேட்டுடலாம். என்னுடைய தங்கச்சி எனக்கு உதவி செய்யாமல் உங்கள் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் சொல்கிறத கேட்குறான் அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே வந்துட்டாங்க. வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? இப்போ யாருக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க மார்த்தாள். யார்கிட்ட கேட்குறாங்க? இயேசுவை பார்த்து. இப்போ சொல்கிறாங்க, மார்த்தாள் கவலைப்பட்டு கலங்கி ரொம்ப கவலைப்பட்டு உலக பிரகாரமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்க அந்த சமயத்தில் இயேசுவை வந்து கேட்குறாங்க, ஏசப்பா உங்களுக்கு கவலை இல்லையா? அவர் நினச்சிருப்பார், நான் வந்த விஷயமே வேற. ஆனால் இயேசுவே என்ன பண்ணிட்டாங்க, கவலை உள்ளவராக மாற்றிட்டாங்க. ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, இந்த காரியத்தெலாம் பண்ணுமே, மார்த்தாள் மரியாதை ஏன் அனுப்ப மாட்டீங்களே? இந்த விஷயத்த சொல்லும் போது நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம், நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு நாம் ஒரு தனி இடத்தை கொடுத்து அவருக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்காக வாழ்ந்து அவருடைய வருகைக்காக காத்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் மார்த்தாளை போல இருக்கிறோம், மரியாளை போல இருக்கிறோம்? என்னையும் சேர்த்து நானும் நேற்று அதை வசனத்தை வாசிக்கும் போது எனக்கும் கேள்விதான். நானும் மார்த்தாளை போல பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேனா? இல்லை இது செய்யணும், அது செய்யணும், அது நடக்கணும், இது நடக்கணும். அதான் வசனம் சொல்லுது, உலக கவலைகள் நம்ம என்ன பண்ணுமோ அப்படியே அமிழ்த்து போனோம். ஆனால் கர்த்தருக்கு ஏதுவான கவலைகள் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய ஆவியை உற்சாகப்படுத்தி நம்ம இன்னும் பலப்படுத்தி கொண்டு போவோம். இந்த காலையில் உங்களுக்கு என்ன கவலை இருக்குது? எத்தனை பேருக்கு உலக காரியங்களை குறித்து கவலை இருக்குது? ஆண்டவர் காரியத்தை குறித்து எத்தனை பேருக்கு கவலை இருக்குது? ரெண்டுக்குமே இல்லை. அப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யோசிங்க, கண்டிப்பாக நீங்கள் பதில் சீக்கிரமாக சொல்ல போகிறீங்க. அப்போ அந்த ஆண்டவரை பார்த்து, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்கிறேனே,
அப்போதான் ஆண்டவர் வந்து மார்த்தாளை பார்த்து சொல்கிறாரு, 41வது வசனம் நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். 41 லூக்கா 11:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா, ஆமென். 2 பேருமே நேசிக்கிற சகோதரிகளாக தான் இருந்தாங்க. 2 பேருமே இயேசுவுக்காக செய்யணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. 2 பேருமே இயேசு தேவையெல்லாம் சந்திக்கப்படும், அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறது, அதுக்கேற்ற காரியங்களை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி மார்த்தாள் இயேசுவே என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. நினச்சி பாருங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க, இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும். ஆனால் இயேசு வந்து காரியத்தையே என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அதனால இயேசு அருமையாக சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுற. நம்மளை பார்த்தோம், ஆண்டவர் சொல்லலாம்ல, கடந்த மாதங்கள் எல்லாத்தையும் நம்ம பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, இது நடக்கலையே அது நடக்கலையே, இல்லை கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களே என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கே, இந்த எல்லா காரியங்களும் எப்போ நடக்கும்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் ஏசப்பா நம்மளையும் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குற ஒரே ஒரு காரியம், அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறத காட்டிலும் அந்த தேவையானது எத்தனை, தேவையானது ஒன்றே ஒன்று. அது யார்? இயேசு, அவருடைய சமூகம். ரொம்ப ஒரு அருமையான வசனம் இல்லை? ஏன்னா நம்ம முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது நான் கேட்டேன்ல, மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவைகள் அதிகமாகிட்டே போகுது ஒவ்வொரு நாட்களும். குறிப்பாக டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. எத்தனை பேர் ஷாப்பிங் பண்ணுவீங்க? ஒன்றும் தப்பான கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன், ஷாப்பிங் தான் கேட்டேன். ஏன்னா இப்போ எல்லாமே ஷாப்பிங், நம்ம எல்லாம் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, பயங்கரமான இது. ஆனால் எல்லாத்துலேயுமே இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் இருக்குல்ல, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னா அந்த விஷயம் என்ன பண்ணோம், அப்படியே அழகாக வந்து லைனாக அடுக்கி இது லைனாக வந்துடும். உங்களுக்கு என்னென்னலாம் தேவையில்ல அது அப்படியே வந்துடும். சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று ஆர்டர் பண்ண பிறகு திரும்ப போயிட்டு அடுத்த யோசனை என்ன பண்ணும், கீழே ஒன்று இருக்குல்ல அதை அப்படியே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுவீங்க, அப்படியே டக்கா. இது மேபி இது ஷாப்பிங்க்கு, அது நான் தப்பு சொல்லலை. ஆனால் சாத்தானும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். சில நாட்களில் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே கீழே என்ன பண்ணோம், இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க், இது மட்டுமா நடக்கலை, இங்கே கீழே பார்த்தல இதுவும் ஆண்டவர் சொல்லியிருக்காருல நடக்கலைல்ல, இல்லை இதுவும் உனக்கு தேவை தானே, அதுவும் உனக்கு நடக்கலைல்ல, ஏசப்பா தானே அவரு நெக்ஸ்ட்டு நீ பார்த்துக்கலாம், இப்போ முக்கியமான தேவை உனக்கு என்ன இருக்குது, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியான இருக்க வேண்டியது தானே, இல்லை இதுதானே உனக்கு தேவை, நீ இப்போது எதுக்கு இயேசுவை நீ நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வியை கூட்டுகிட்டே வரும்போது நிறைய பேருக்கு என்ன வந்து சோர்வு வந்துடும். ஏசப்பா எங்கே பக்கத்தில் நான் ஜெபிக்கும் போது என் கூட வந்து பேசவே மாட்டார், அப்படி ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள ஒரு கேள்வி வரும்போது சாத்தான் அதை பயன்படுத்தி என்ன பண்ணுவான், அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் சோர்வையும் பயத்தையும் இந்த கலக்கத்தையும் இந்த உலக பிரகாரமான சிந்தையும் கொடுத்து நாம் கர்த்தரை விடுத்து தூரம் போகும்படி நமக்கு என்ன பண்ணுவோம், வழிவகை செஞ்சுருவோம். ஸோ இந்த காலவேளையிலும் நம்ம கர்த்தருக்கு எதிராக நம்மளை செயல்படுத்துகிற எல்லா சிந்தனைகளையும் நம்ம கர்த்தருக்குடைய சமூகத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம், உடைக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நான் எல்லா சிந்தனைகளையும் கர்த்தருக்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன், எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அப்போ தான் நம்ம பார்த்தோம்ல, இப்போ மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத, அதாவது அந்த வசனம் ரொம்ப அருமையான, இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னு தெரியல, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு, இங்கிலீஷில் என்ன சொல்லுது, அது விச் cannot be taken அப்படின்னு வருமா, டேக்கன் அவே ஃப்ரம், அதாவது இந்த காரியம் யாராலையும் எடுக்க முடியாது. நினச்சி பாருங்க, உலக சந்தோஷம் சமாதானம் எல்லாத்தையும் சாத்தான் என்ன பண்ணிடுவான், திருடிடலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தர் கொடுக்குற மகிழ்ச்சியை, கர்த்தர் கொடுக்குற நிம்மதியை, சமாதானத்தை சாத்தானால எடுக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நம்ம பல நாட்களில் பாருங்கள், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை, இவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிம்மதி எடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இயேசு அப்படி கிடையாது. இயேசு என்ன நினைக்கிறார், என்னுடைய மக அந்த பரிபூர்ணமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், பரிபூர்ணமான சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இப்போ தேவையானது ஒன்று, அது என்னன்னு கேளுங்க பக்கத்தில் பார்த்து. தேவையானது ஒன்று என்ன அந்த ஒன்று? நம்மளை விட்டு எடுக்கப்பட முடியாத ஒன்று தான்.
அது நம்ம ஏசப்பாவுடைய பிரசனம். அல்லேலூயா. ஆமீன். ஒரு பாஸ்டர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். நல்லா உற்சாகமாக பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு ஒரு வாலிப வேகமாக வந்து அந்த பாஸ்டரை பார்த்து கேட்குறான், பாஸ்டர் நீங்கள் சொன்ன பிரசங்கம் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. நானும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க போகிறேன். இப்போது ஏசப்பாவை எனக்கு இன்னும் நல்லா அறிஞ்சிக்கணும். என்னோடய வாழ்க்கையில் அவர் எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் புரிய வைக்கணும் அப்படின்னு. அப்போ பாஸ்டர் என்ன பண்ணாராம், வேகமாக அவன் கையை இழுத்துட்டு போய் என்ன பண்ணாராம், ஒரு பெரிய ஏரி பக்கத்தில் இருந்துச்சான். அந்த ஏரிக்குள்ளே இறங்க சொன்னாராம். அவனுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா பாஸ்டர்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்டேன், ஏசப்பா எவ்வளோ தேவை, இவர் ஏரிக்குள்ளே என்னை இறக்கி போட்டுவார், ஒருவேளை என்னை முழுகடிச்சிருவாரோ அப்படின்னு என்ன யோசிச்சான்னு எனக்கு தெரியல. வேகமாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பாதி தூரம் இவ்வளோ தூரம் வந்துட்ட பேர் சொன்னேன், பாஸ்டர் போதும் இதுக்கு மேலே நான் எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொன்ன பேர். அப்போ சொன்னேன், இப்போது நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அங்கே நின்றுட்டு இருந்த அந்த பையனை பலவந்தமாக போட்டு என்ன பண்ணாரு, அவன் கீழே முக்கிட்டு அவரால் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து முடியுமோ அப்படி பிடிச்சிட்டு அவனை வெளியே விடவே இல்லை. அவனும் முட்டி மோடுறான், மூச்சு வரலை, கதறான், தண்ணி மூக்கில் போகிற மாதிரி இருக்குது. கடைசியாக என்ன பண்ணான், எப்படியோ பாஸ்டர் கையை பிடிச்சி ஏதோ அவனை கடிச்சிட்டு என்ன பண்ணுறான், அவன் வெளியே மேலே வந்துட்டு நினச்சி பாருங்கள், தண்ணிக்குள்ளே இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியாதுல்ல, வெளியே வந்து சொல்கிறான், பாஸ்டர் உயிர் போயிடுச்சு பாஸ்டர், என்னால் முடியல. அப்போ அவர் சொன்னாராம், இதே போல தான் உனக்கு உன்னோட வாழ்க்கையில் இயேசு தேவை. உன்னோட உயிரே போனாலும் அந்த அளவுக்கு நீ இயேசுவை தேடணும், இயேசுவோட வாழ்க்கையில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காலை வேளையிலும் இந்த வசனத்தை, இந்த காரியங்களை கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் இயேசு அதிகமாக தேவை. ஏன் அப்படின்னா, நான் நேற்று இந்த வசனம் வாசிச்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஆவியான பேசின காரியமும் பல காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படலாம், இது நடக்கலையே, இதுக்காக இந்த நாட்களில் உலகம் வேற ஒரு பாதையை நோக்கி ஓடிட்டு இருக்கு. எது தவறானதோ அது எல்லாம் இந்த நாட்களில் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்துடுச்சு. நீங்கள் போய் சொல்லுங்களேன் இது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னையா நீ முட்டாள், 10 பேர் சொல்லுவாங்க இது சரின்னு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லும் இது தவறு. அப்போ நீங்கள் எதுக்காக நிற்க போகிறீங்க, இயேசுக்காகவா இல்லை உலகத்துக்காகவா? நாம் இயேசுக்காக நிற்க போகிறோம். வேறு ஒரு ஆசை இல்லையே இயேசையா, உம்மை தவிர. ஃபாதர் பிரெக்மென்ஸ் பாடுவார்ல, உம்மை தவிர எனக்கு வேறு ஒரு ஆசை இல்லை. அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு மார்த்தால ரொம்ப நேசிச்சார், மரியாளையும் ரொம்ப நேசிச்சார். ஆனால் மரியாள் இயேசு கூடயே இருந்து அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கேட்டாங்க, அது மாதிரி நடக்க ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. என்னென்னா, தேவையானது ஒன்றே. இப்போ உங்கள் பேரை சொல்லுங்கள். தேவையானது ஒன்றே. உங்கள் பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து, என்னை பார்த்து இந்த மாதத்தில் சொல்ல முடியுமா, தேவையானது ஒன்று தான், என்னோட மக தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகி என்ன தெரிஞ்சு கொண்டாங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம இருக்கிற இடங்கள் நம்ம அப்படியே இருந்து நின்று நம்ம ஒரு இந்த பாடும்போது நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நம்முடைய சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் கேட்ட வசனத்துக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஒரு யோசுவாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். அந்த யோசுவா தன்னுடைய எல்லா சந்தோஷங்களையும், வாலிப பிரயாத்து தங்களை எல்லாவற்றையும் விட்டு அந்த மோசே தீர்க்கதரிசியின் பின்னாடி போய் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருந்தது போல அமர்ந்திருந்த அந்த யோசுவாக்கு உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டதே. ஆண்டவரே பலம் கொண்டு திடமனதா இரு, பயப்படாதே என்று சொல்லி யோசுவாவை பாட்டு சொல்லி, ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்தினீங்களேப்பா. அந்த யோசுவாவோடு இருந்த தேவன், அந்த வல்லமையுள்ள காரியங்களை, மகத்துவமான அற்புதங்களை செய்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இருங்க தகப்பனே. ஆண்டவரே, பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் உம்முடைய அன்பை நாங்கள் பிடிச்சு கொள்கிறோம் தகப்பனே. மாத்தாளை போல ஆண்டவரே பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நாங்கள் கலங்கி நிற்காதபடி தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நீ சொன்னது போல எங்களையும் பார்த்து நீங்கள் சொல்லணும். ஆண்டவரே, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வெல்லாம் இனிக்குதையான்னு ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை பாடும்போது நம்ம ஒப்பு கொடுத்து இந்த மாதத்தையும் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்து எங்களுக்கு பாதையை காட்டுங்கப்பா நம்ம சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
என் உயிரான 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 சொல்லுங்க, இந்த நேரத்துல ஒரு அர்ப்பணிப்பாக இந்த பாடலை பாடும்போது வெறும் வார்த்தையா இல்லாம ஒரு அர்ப்பணிச்சு உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே உலகமெல்லாம் உலகமெல்லாம் மறக்குதையா. சொல்லுங்கப்பா, எல்லாவற்றையும் நான் மறந்துடுறேன், உன் பிரசனை மாத்திரம் போதும் தகப்பனே. இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான உயிரான சொல்லுங்கப்பா, ஏசப்பா, என் ஜீவன் நீங்க தான். உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படுவது போல அதை காட்டிலும் வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கர்த்தர் வெளிப்படும் போது அது மகிமையும் புகழ்ச்சியும் கிரீடமாக விளங்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்வது போல இந்த வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் வருகிற சோதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தகர்த்து எழும்பி நிற்க கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்கப்பா, இந்த மாதத்துல எங்கள் தேவை நீங்க தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் நீங்க மாத்திரம் போதும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே வேறு வழியில சென்று கொண்டிருக்கிற இந்த தருணங்களிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகம் இல்லாவிட்டால், உம்முடைய கிருபை இல்லாவிட்டால், உம்முடைய மகிமை உம்முடைய அன்பு எங்கள் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நாங்களும் அப்படியே கெட்டு போயிருப்போமே தகப்பனே. நாங்களும் வழி விலகி போய் எங்கள் வாழ்க்கையை முடிந்திருக்குமே தகப்பனே. ஆனால் நாங்கள் இன்றும் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் இந்த இடத்துல வந்து நின்று உம்முடைய ஆராதித்து உம்மை துதித்து உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்களை ஒப்பு கொடுப்பது உம்முடைய கிருபையப்பா, இந்த கிருபை மாத்திரம் தகப்பனே. எத்தனை பேரால சொல்ல முடியும் ஆண்டவரே, இந்த மாதத்தை நாங்கள் இந்த இடத்துல நின்று உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி நாங்கள் ஜெபிப்ப நீங்கள் கொடுத்தது கிருபை தகப்பனே. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் இருப்பது உம்முடைய கிருபையப்பா. நாங்கள் செய்த காரியம் ஒன்றுமில்லை எங்களுடைய ஆண்டவரே, நாங்கள் செய்த எங்கள் தாளந்துகள் எதுவும் இல்லை ஆண்டப்பர், எல்லாமே உம்முடைய கிருபை தான் தகப்பனே. எல்லாமே உம்முடைய நாம மகிமைக்கு மாத்திரம் தகப்பனே.
இந்த மாதத்தையும் கர்த்தருடைய கையில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதத்தை உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த மாதத்தை ஆண்டவர் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன ஆண்டவரை காரியங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஒன்று தெரியும், ஆண்டவரே நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவரே, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் ஆண்டவரே எங்கள் தேவன் நீர் மாறி போவதே இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய அன்பு எங்களை விட்டு ஒருபோதும் எடுக்கப்படாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அந்த அன்பு, அந்த அந்த மகிமை, அந்த கிருபை, அந்த இரக்கம், அந்த உருக்கமான அந்த அன்பு நம்ம மத்தியில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, என் கிருபை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் ஆண்டவர் கேட்க, தேவைப்படுகிற காரியம் ஒன்றே ஒன்று, தேவையானது ஒன்றே ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களை விட்டு எடுப்படாத அந்த நல்ல பங்காகிய உண்மை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகள், எங்கள் வாலிபர்கள், எங்கள் முதியோர்கள், எங்கள் சபை, எங்கள் தேசம் உண்மை தெரிந்து கொள்ள இந்த மாதத்தில் எங்களை நீங்கள் பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லுவோம். பயன்படுத்துங்க தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொரு கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வந்து ஒவ்வொருமே ஆசீர்வதித்து பலப்படுத்தி இடைக்கட்டுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய ஆண்டவர் அளவில்லாத மகிமையினால், சந்தோஷத்தினால் நிறைத்து கொள்ளுங்கப்பா. உலகத்தின் கவலைகள் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மேற்கொள்ளாத உம்முடைய ஆண்டவர் அளவில்லாத உம்முடைய கிருபையினால் நிறைத்து நீங்க தாங்கி நடத்துங்க. இந்த மாதத்திலும் ஆண்டவர் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படி, நான் உன்னை விட்டு விலகுவதும் என்னை கைவிடுவதில்லை வசனத்தின்படி அவர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே, எங்கள் சபை போதுகிற பாஸ்டர் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களும் விசேஷித்த பலத்தினால் இடைக்கட்டுங்க. இந்த மாதத்தில் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய கரம் விளங்கட்டும் தகப்பனே. அவள் குடும்பத்தோடு நீங்க இருந்து இன்னும் பலமாக ஊழியம் செய்ய கர்த்தர் நீங்க அவரோடு கூட இருக்கணும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளும் நீர் இருக்கணும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவோடு கூட மகிமை தங்கி விளங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கென்று வைராக்கியமாக நிற்க நீரில் கிருபை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏசப்பா, நீரே மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் அவர் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். பக்கத்தில் உங்களை பார்த்து நல்லா தட்டி உற்சாகமாக சொல்லுங்க, தேவையானது ஒன்று. ஆமேன்.